வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்குறது, நியூ டெல்லில இருக்கக்கூடிய புத்தர் கோவில் பத்தி தான். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த வியூ வந்து புத்தர் கோயில் கிடையாது. புத்தர் கோயிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லக்ஷ்மி நாராயண டெம்பிள் தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த கோயில் வந்து பார்த்தீங்க அப்படி சொன்னா, ரொம்ப அழகா ஒரு ஒரு அமைக்கப்பட்டிருக்க கோயில். அ அதாவது ரீசென்ட்டா தான் இது கட்டுறாங்க. ஸோ நம்ம இங்க இருக்க மாரி நம்ம சவுத் சைட்ல இருக்கிற மாரியான ரொம்ப பழமையான அ அந்த அமைப்பெல்லாம் அதுல இல்ல. நெறைய உள்ள பார்த்தீங்க அப்படி சொன்னா, ஃபுல்லா மார்பிள்ல தான் கட்டியிருக்காங்க. அ எல்லாமே ரொம்ப அழகா இருந்தது. ஆனா உள்ள வந்து ஃபோன் நம்மளோட பேக்ல இருந்து எல்லாமே இந்த இடத்துல நம்ம குடுத்துட்டு தான் உள்ள போகணும். ஸோ, அதனால உள்ள எந்த ஃபோட்டோவும் என்னால எடுக்க முடியல. அ இங்க பார்த்தீங்க அப்படி சொன்னா, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த பூஜைக்கான பொருள்லாம் அதாவது ஒன்லி ஃப்ளவர் மட்டும் தான் அங்க இருக்கு. இங்க மாரி நம்ம தேங்காய், பழம்லாம் அங்க கிடையாது. ஸோ, இங்க வந்து அந்த கோயிலோட இத வந்து இந்த இடம் தான் என்ட்ரன்ஸா இருக்கு. இந்த வியூ பார்த்தீங்கன்னா, இன்னும் ரொம்ப அழகா இருக்கு. இந்த பக்கம்லாம் வந்து அவ்வளோதான். இது இந்த இங்க ஆரம்பிச்சு இந்த வரைக்கும் லக்ஷ்மி நாராயணோட டெம்பிள் தான் இருக்கு. அதுக்கு அடுத்த பில்டிங் தான் நமக்கு புத்தருடைய கோவிலா இருக்கு. இப்ப இது பார்த்தீங்க அப்படி சொன்னா, ஒரு சின்ன வீடியோ. உள்ளலாம் எடுக்க முடியல. ஜஸ்ட் வெளியில என்ட்ரன்ஸ் மட்டும் தான். இந்த கோயிலுக்கு நம்ம அங்க புத்தர் கோயிலுக்கு நீங்க போகணும்னு நெனச்சீங்கன்னா, பக்கத்திலேயே லட்சுமி நாராயணனுடைய கோயில் இருந்தது. இங்க வரைக்கும் இருக்கு உங்களுக்கு. ரொம்ப ரொம்ப ஒரு பார்க்க வேண்டிய கோயில் தான் இது. ஆம். ஸோ இங்க நீங்க வரணும் அப்டி சொன்னா, மெட்ரோ எடுத்துட்டு மெட்ரோல இருந்து நீங்க ஜஸ்ட் ஒரு ஆட்டோ புடிச்சுட்டு உள்ள வந்தோம்னா, வாக்கபிள் டிஸ்டன்ஸ் இல்ல. கொஞ்சம் அந்த மாரி வரணும். வந்தீங்க அப்டி சொன்னா, இங்க லட்சுமி நாராயணன் கோயில் இருக்கு. ஸோ அப்படியே இங்க இப்போ வர மாரி இருக்கு பாருங்க. இந்த இடத்துல தான் நம்ம புத்தர் கோயிலோட இருக்கு. இதுதாங்க என்ட்ரன்ஸு. இப்படி இருந்தா போகணும். அந்த பக்கம் வந்து நம்ம பேகு, ஃபோன் எல்லாத்தையுமே நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு, நேரா இப்படி வந்தோம்னா, இங்க மேல இங்கேருந்து கூட எங்களால வியூ பண்ணி ஃபோட்டோ எடுக்க முடியல. ஸோ இப்படி தான் போகணும். அப்படியே அந்த கோயில்லருந்து ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர் கூட கிடையாது. நம்ம இப்படியே இது வந்து அந்த மெயின் ரோடு. ரோடெல்லாம் ரொம்ப அழகா இருந்தது. நீட்டாவும் இருக்கு. இந்த மாதிரி இப்ப இந்த வேல போனோம் அப்படின்னு சொன்னா, இங்க இருக்கு. இந்த புத்தருடைய இந்த கோயில் இங்கருந்து ஆரம்பிக்குது. இந்த வால்ல இருந்து நமக்கு வரும். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி அந்த லட்சுமி நாராயணா கோயில்ல இருந்து நம்ம நடந்து வர அந்த வியூ தான் இது. இங்கருந்து ஆரம்பிச்சு போகும்போது, இது வந்து அந்த புத்தருடைய அந்த கோயிலோட அந்த பேனர் கட்டியிருக்காங்க. இது வந்து நம்மளுடைய அந்த கோயிலோட என்ட்ரன்ஸா இருக்கு. இது வந்து ஆஃபீஸ் இருக்கு. இங்க நம்ம செப்பல் ஸ்டாண்ட் அண்ட் இந்த பக்கம் வந்து சிட்டிங் பிளேஸ் மாதிரி ஒரு சின்ன ஒரு கார்டன் மாரி இருக்கு பக்கத்திலேயே. இதான் என்ட்ரன்ஸு. இங்கேருந்து பார்த்தோன்னா, அந்த உள்ள இங்க தான் இருக்காங்க. இங்க வந்து அந்த ஃபுல்லா மிரர் போட்டு தான் வச்சிருக்காங்க. ரொம்ப ஒரு சின்ன கோயில் தான். ஆனா ரொம்ப அமைதியான ஒரு ஒரு கோயிலாக இருக்கு. ஏன்னா, புத்தர்னாலே நமக்கு தெரியும், தியானம் பண்றதுக்குன்னு. இங்க பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு மிரர்ல ரொம்ப அழகான ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அ ஃபுல்லா ஸ்டோன்லாம் பதிச்சுட்டு. அதுக்குள்ளேயும் அந்த புத்தருடைய சிலை தான் இருக்கு. இது ஃபுல்லா பார்த்தீங்க அப்டி சொன்னா, இந்த மிரர்க்குள்ள ஆ உள்ள யாரும் இல்ல. ஆனா ஏசி கூட ஓடிட்டு தான் இருக்கு. இங்க ஆ இந்த இடத்துல வந்து அந்த ஜஸ்ட் டொனேஷனுக்கு வந்து ஒரு பவுல் மட்டும் தான் வச்சிருந்தாங்க. மத்தபடி இங்க அப்பப்ப வராங்க. பக்கத்துல வந்து இங்க தியானம் பண்ணிட்டு போறவங்க பார்க்க முடியுது. இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு விருப்பப்பட்டா இந்த டொனேஷன் பாக்ஸ்ல ஏதாவது நீங்க மணி போடலாம். ஆ மத்தபடி இங்க வரலாம். வந்தா அமைதியா இருக்கு. நம்ம தியானம் பண்ணிடலாம். ஆ ஏன்னா அவருக்கு முன்னாடி தான் நம்ம அந்த சிட்டிங் பிளேஸ் இருக்கு.
ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அ அத ஃபீல் பண்ண முடியுது. இப்ப இதுல இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் க்ளோஸ்ல வரும்போது உங்களுக்கு தெரியும். இங்க பனானா இருந்தது. இப்ப நம்ம இங்கெல்லாம் வந்து நைவேத்தியம் அ கடவுளுக்கு வைக்கிறோம்னா, அது மாதிரி அங்க வந்து பனானா இருந்தது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, இப்ப 2 தூதர்கள் மாதிரி அவருடைய சிலைகள் வந்து இது தங்கம்லாம் இல்ல. ஸோ கோல்டன் கலர்ல அந்த ஸ்டாச்சு மட்டும் தான் இருக்கு. மத்தபடி அ ரொம்ப அற்புதமான ஒரு ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்துல வந்து நல்ல ஒரு வைப்ரேஷன் கண்டிப்பா இருக்கு. இது வந்து மெயின் கோயிலுக்கு வெளியில ஒரு சின்ன இடம் இருக்கு. அந்த இடத்துல வந்து இப்ப இது இந்த மரத்துக்கு அடியில இங்க ஒரு புத்தருடைய சிலை வந்து வச்சிருக்காங்க. இங்க ஒரு சின்ன அழகான ஒரு மேடை கட்டி அதுக்கு மேல அ புத்தரோட சிலை இருக்கு. இங்கேயும் ஃபுல்லா கிளாஸ் போட்டு தான் வச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, இந்த மரம் வந்து அரச மரம். அரச மரத்துக்கு அடியில தான் வந்து புத்தர் வந்து அமைச்சு உட்கார்ந்துருக்காரு. அ இங்கேயும் வந்து நம்ம உட்கார்ந்து பிரேயர் பண்ற மாதிரியான ஒரு பிளேஸ்லாம் இருக்கு. இந்த வியூல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அ ஸோ இது வந்து இந்த பின்னாடி இருக்க ஒரு இந்த சுவர் வந்து ஒரு இப்படியே இந்த கோயிலுக்கு பின்னாடியும் ஒரு பெரிய பார்க் இருக்கு. இந்த சைடு லட்சுமி நாராயணனுடைய டெம்பிள் இருக்கு. இந்த பக்கம் பார்க் இருக்கு. இங்க புத்தருடைய கோவில் இருக்கு. சப்போஸ் நீங்க போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு இடம் தான். போனீங்க அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா ஒரு நாள் ஃபுல்லா உங்களால அந்த இடத்துல அந்த பிளேஸ்ல வந்து உங்களால செலவழிக்க முடியும். அது இல்லாம அந்த போகும்போது அங்க அ அந்த கோயிலா இருக்கட்டும், புத்தருடைய இந்த டெம்பிளா இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன நமக்கு குடுக்குது. ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பா போய் பாருங்க. இது கோயிலோட அந்த என்ட்ரன்ஸ் தான் இது. இப்ப இதுலலாம் பார்த்தீங்கன்னா, அந்த புத்தருடைய அந்த குறியீடு மாதிரி இருக்கு. இது எல்லா இடத்துலயுமே நம்ம பார்க்க முடியுது. அவருடைய அந்த கோயில் ஆரம்பிக்கிற இடத்துல, அந்த வால்ல, அதுக்கப்புறம் வந்து இங்க கூட நீங்க வந்து அ கீழ பார்த்தீங்கன்னா கூட தெரியும். இந்த இடத்துல அவருக்கு பின்னாடி கூட அந்த முத்திரை வந்து வச்சிருக்காங்க. ஆ ஸோ இதுக்கு மேல இதுல வந்து வேற ஃபோட்டோ எடுக்கிற மாரியான ஒரு இவ்வளதான். அதாவது 2 இடத்துல ஒண்ணு உள்ள இருக்கு. இன்னொன்னு வந்து அந்த அரச மரத்துக்கு அடியில இருக்கக்கூடிய சிலையில இருக்கு. இன்னும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.